கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள்ல நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னா, யோவான் 15 நீங்கள் மிகுதியான கனிகளை கொடுப்பதினால் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்குது. நீங்க வேதாமத்துல அந்த அதிக வசனத்தை வாசிப்பீங்கதா எப்படி இருக்குன்னா, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சிஷ்யர்களாய் இருப்பீர்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் யார் மகிமைப்படுவான்னு சொன்னா பிதா மகிமைப்படுவார். நாம யாருக்கு? தேவனுடைய சிஷ்யர்களாய் இருப்போம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. நீங்க உங்களுக்குள்ளே நல்லவர்களாக இருப்பதாக நம்புகிறீர்கள், ஆனால் உங்களை யாரும் நல்லவர்கள் என்று சொல்லவில்லை. சரிங்களா? சில வேளையில நம்மளே நினச்சிக்கிறோம், நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறோம். ஆனால் என்னது, அப்படி இல்லை. நாம நல்லவர்கள் அப்படின்ட்டு சொல்லி உங்களை யார் சொல்லணும்? அப்படி எண்ணுவதற்கு மற்றவங்க என்ன செய்யணுமா? நினைக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய குணங்களை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லப்படுது. நல்ல மரம் என்னது, கெட்ட கனியை கொடுக்காது, அதனுடைய கனிகள்னால என்ன செய்வீங்க? அவர்களை அறிவீர்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. நீங்க பூவை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல மலர் வாசனையா இருக்கும், சில பூவெல்லாம் வாசனை இல்லாம இருக்கும். ஒரு நாள் நான் என்ன செஞ்சேன், மார்க்கெட் போனப்ப மல்லிப்பூ வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கினா ரொம்ப அழகா இருந்துச்சு, ரொம்ப பல இருந்துச்சு, பெருசாகவும் இருந்துச்சு. உடனே அது விலை கேட்டால் ரொம்ப கம்மியாக சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய வாங்கி ஒரு உருண்டையா கொடுப்பாங்கல்ல, ஒரு பால், அந்த மாதிரி சைஸ்ல வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து பார்த்தா அந்த அப்போ அம்மா சொன்னாங்க, இது வாசனை இல்லாத மல்லி. நாங்கள் சொன்னோம், அம்மா ரொம்ப கம்மியான விலைக்கு கிடைச்சிருச்சு பூ அப்படின்ன பிறகு அவங்க சொன்னாங்க, இது வாசனை இல்லாத பூமா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பார்க்கறதுக்கு எப்படிதான் இருந்துச்சு? அது மல்லிப்பூ மாதிரியே இருந்துச்சு, நல்லா குண்டு அழகா இருந்துச்சு. ஆனால் அதுல வாசனை இல்லை. அதே நீங்க மல்லிப்பூ ஒரு முளம் வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா கூட என்ன இருக்கும்? அதுல வாசனை ரொம்ப இருந்திருக்கும். உங்களுக்கு தெரியுமா அந்த வாசனை எப்படி காற்றுல பரவும்? நீங்க பக்கத்துல யாரோ வச்சிருந்தா கூட உங்களுக்கு அந்த வாசனை வரும்ல. அப்போ மலர்களை போல நம்மகிட்ட என்ன இருக்கணும்? நம்மகிட்ட இருக்கிற நற்குணங்கள் அப்படி என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு மனம் வீசுவதாக இருக்கணும். ஒருவேளை நம்ம வீடை சுத்தமா வச்சிருந்தா மட்டும் போதாது, என்னது, அந்த வீட்டுக்குள்ள வரவங்கிட்ட நம்ம காட்டுகிற அன்பு, நம்ம பொருள் வச்ச இடத்துல இருந்து அழகு காட்டுறதை காட்ட நம்ம உள்ள இருக்கிற அன்பு எப்படிப்பட்டது, நம்ம வரவங்களை எப்படி உபசரிக்கிறதுலதான் நம்மளுடைய வீடின் அழகு தெரியும். சின்ன வீடா இருந்தா கூட அங்க நம்ம வருகிறவங்ககிட்ட சந்தோஷம் அதிகமா காணப்பட்டுச்சுன்னா, அவங்கள மன மகிழ்ச்சியோட மன புன்னகையோட அவங்கள நீங்க வரவேற்பீங்கன்னு சொன்னா, அவங்க வீட்டை கண்டிப்பா வீட்டை பத்தி, வீட்டில் உள்ள பொருளை பத்தி அவங்க ஒரு நாள் அவங்க யோசிக்க மாட்டாங்க. உங்களுடைய அன்பு, நீங்க வரவேற்ற விதம் அவங்கள என்ன செய்யும்? அவங்கள உங்க மேல இன்னும் அதிகமாக என்ன செய்யும்? நீங்க எப்பேற்பட்ட குணாதிசையுடையவர்களா இருக்கீங்கிறத காட்டும். நீங்களும் நானும் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, அநேக வேலைகளை வெளிப்புறமான வாழ்க்கையை தான் அநேகர் என்ன செய்யறோம்? விரும்புகிறோம். அந்த வெளிப்புறமான வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா போதும், நான் யாருக்கும் தீமை செய்யறதில்லை அப்படின்னு சொல்றேன். நீங்களும் நானும் என்ன செய்யணுமா? தீமை மாத்திரம் செய்யறதா நல்லது கிடையாது. அது கூட நம்ம என்ன செய்யணுமா? நன்மைகளையும் மற்றவர்களுக்கு செய்யணும். அப்படி நன்மை செய்யும் பொழுதுதான் என்ன செய்யணும்னு சொன்னா, அநேகர் என்ன செய்வாங்க? தேவனுடைய அன்பை புரிந்து கொள்வாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய ஊழியம் செய்கிற காலங்களில அவர் எப்படி செய்வாங்க? அங்க வரவங்களுக்கு என்ன செய்வாங்க? ஆண்டவர் அவங்களை போஷிப்பாங்க. சுகவீனமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சுகம் தருவாங்க. ஸோ ஒவ்வொரு நாட்களிலும் அவர் ஊழியம் செய்கிற பொழுது அவர் நன்மை செய்கிறராகவே சுற்றி தெரிந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய கனிகள் எப்படிப்பட்டதா இருக்கு? நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, என்கிட்ட அன்பு இருக்கு, என்கிட்ட சந்தோஷம் இருக்கு, என்கிட்ட சமாதானம் இருக்கு அப்படின்னு சொல்லி இருப்பீங்கன்னு சொன்னா, மீதி கனிகள் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு யோசித்து பாருங்க. எல்லாரும் நீங்க 1-2 கனிகள் இருக்கிற மரத்தை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? விரும்பி பார்க்க மாட்டாங்க, அது கிட்ட கூட வர மாட்டாங்க. ஆனா ஒரு மரத்துல நிறைய காய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க? எல்லாரும் அதை நேசிப்பாங்க, இல்லை அந்த பக்கம் வர ஆசைப்படுவாங்க, அந்த பழத்தை சாப்பிட ஆசைப்படுவாங்க. அதே போல நமக்கு, உங்களுக்கு எனக்கு ஆவியின் கனிகள், அது 9 கனிகளும் நம்ம கிட்ட இருக்குன்னு சொன்னா எல்லாரும் என்ன செய்யும்? ஆண்டோடைய அன்பை நம்ம இடத்துல இருந்து பார்ப்பாங்க. ஆண்டவர் எப்படி இருந்தாலும் நம்ம பாவம் செய்யும் போதெல்லாம் அவர் ரொம்ப பொறுமையா நம்மை மன்னித்து, அவர் நம்ம மேல் வைத்த அன்பு நிமித்தமாக என்ன செய்யறாரு? நம்மை மன்னிக்கிறார், நமக்கு சமாதானத்தை தருகிறார், கிருபையை தருகிறார். ஒவ்வொன்றையும் நம்ம யோசித்து பார்த்தோம்னு சொன்னா, ஆண்டவர்
நல்லவராக சுற்றி திரிந்தார். அவரை பின்பற்ற நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? அல்லது நம்மை பார்த்து ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்றாங்களா? ஆண்டவரை அறியாதவர்கள் நம்மை பார்த்து நம்முடைய செய்கைகளை பார்த்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்களா அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா பார்க்கணும். தேவன் நம்மோடு இருக்கிறார், என்ன செய்யணும்? நம்பிக்கையோடு இருப்போம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு அவருடைய பலத்தினால் நம்ம எல்லாவற்றையும் செய்ய நமக்கு என்னது பலன் உண்டு அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவா? பவுல் அப்போஸ்தலர். ஆனா ஆண்டவர் என்னோட கூட இருந்தால் நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் நம்புவோம். ஏன்னு சொன்னா அவர் பரிசுத்தமானவர். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு நமக்கு வார்னிங் இருக்குது. அதனால நீங்க மிகுதியான என்ன செய்யுங்க? கனி கொடுக்கிறவர்களாக இருங்க. ஆண்டவருக்கு என்று நம்ம என்ன செய்வோம்? வாழ்வோம். நம்ம வாழ்கிற நாட்கள் கொஞ்ச நாட்கள் ஆண்டவருக்காக வாழ்வோம் அப்படின்னு சொன்னா மிகுந்த கனி கொடுக்கிறவர்களா இருப்போம். மிகுந்த கனி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்போம். மிகுந்த கனின்னா நீங்களே சாப்பிட முடியுமா? எல்லாத்தையும் கண்டிப்பா மற்றவர்களுக்கு நம்மகிட்ட நிறைய ஒரு இது விளைச்சல் இருந்துச்சுன்னா செய்வோம், ஷேர் பண்ணுவோம்ல, ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு. அதே போலதான் உங்களுடைய ஆவியின் கனிகளை நீங்க வளர்த்து கொள்ளுங்க. அப்படி எல்லா கனிகளை நீங்க நிறைந்திருப்பீங்கன்னு சொன்னா அநேகர் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளவும், ஆண்டவர் உங்களுக்கு செய்த அதிசயங்களை அவங்களோட நீங்க ஷேர் பண்ணவும், அது என்ன செய்ய உங்களுக்கு மிகுந்த தேவ பலனா இருக்கும். சரிங்களா? நம்முடைய காண முடியாத குணங்களையும் பண்புகளையும் நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா மற்றவங்களுக்கு காட்டணும். நான் எல்லார்ட்டையும் அன்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் பேசாம இருந்தோம்னா அது சரி இருக்காது. நான் எல்லாருக்கும் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அது நல்ல கனி இல்லை. இப்போ ஆவின் கனிகள்ல அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், இச்சடக்கம் எல்லாவற்றுக்கும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த குணாதிசயங்களை நான் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, அதில் நான் ரொம்ப குறைவுபட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு ஜெபிப்போம்னு சொன்னா அவர் நமக்கு பலன் தந்து ஆவியானவருக்கு கொண்டு நம்மை வழி நடத்துவார். அந்த ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்களா? நீங்க அதுக்கு வாஞ்சியா இருக்கீங்களா? ஆயத்தத்தோட வாஞ்சி ரொம்ப அதிகமாக தேவையா இருக்குது. வாஞ்சியோட அவரை தேடுங்க. கண்டிப்பா நீங்க உங்களுக்கு எனக்கு அவர் ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்ளுகிற ஸ்லாகியத்தை தரும். ஜெபம் செய்வோமா? இரக்கத்தின் ஐஸ்வரம் உள்ள தகப்பனே, கிருபை நிறைந்தவரே, அன்பு நிறைந்தவரே, தயவு நிறைந்தவரை பார்த்து நோக்கி அப்பா பிதாவின்னு அழைக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு பரிகாரியான கர்த்தர். நாங்கள் குறைவுபட்டவர்கள் ஆண்டவரே. ஆவியின் கனிகளை எங்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்க தவறுகிறவர்கள் கர்த்தாவே. உம்முடைய கிருபையினாலும் உடைய இரக்கத்தினாலும் உடைய தயவுனாலும் எங்களை மன்னித்து உடைய குணாதிசயங்களை நாங்கள் பற்றி கொள்ள அல்லது பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. ஆவியானவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்க கிருபை செய்யுங்க. ஆண்டவருடைய சத்தியத்தை விட்டு பின்வாங்கி போகிறவர்கள், உடைய அன்பை ஏற்றுக்கொள்ளாமல் மறுதளிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்களா நீங்க சந்திக்க வேண்டுமா அவருடைய பாத்துல கெஞ்சி மண்டாடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அவர்களாம் உங்களுடைய அன்பை ஏற்றுக்கொள்ள எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சாட்சி உள்ள பிள்ளைகளா ஜீவிக்க எங்களுக்கு பலன் தாங்க, உதவி செய்யுங்க. எங்களுடைய பாவங்களை எல்லாம் வச்சு மன்னித்தள்ளுங்க. அந்த கல்வாரி சிந்தின ரத்தத்தினால எங்களை கழுவி அருளுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, நீரே எங்கள் மேல் கிருபையா இருந்து எங்களை வழிநடத்துகிறீர். நீரே எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினால் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். தேவைகளை சந்திக்கிறீர். சமாதானத்தை கட்டளையிடுகிறீர். நல்ல ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. மீண்டும் ஒரு விசை கூட எங்களை இந்த நாளில் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. யாரெல்லாம் நோக்கி கெஞ்சி மன்றாடி நிற்கிறார்களோ அப்படியே தேவையில நீங்க சந்திங்க சாமி. இந்த செய்தியை கேட்டு மற்றவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் பிரயாசப்படுகிற காரியங்கள், அவர்கள் வாஞ்சிக்கிற காரியங்களும் அவங்க வாழ்க்கையில நிறைவேற கிருபை செய்யுங்க. உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில நிறைவேற கிருபை செய்யுங்க சுவாமி. பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க சுவாமி. உடைய ராஜ்யம் வரும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் ஒருவரும் கெட்டு போய்விடாதபடிக்கு இந்த நித்திய ராஜ்யத்துல பங்கு கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்தரல வேண்டுமா? இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.